ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சேனலை எப்படா அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கான அவசியம் வராது உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஃபஸ்ட் இயருக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து உங்கள் சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அட்டானமஸ் கல்லூரி நான் அட்டானமஸ் கல்லூரின்னு வித்தியாசம் பார்க்காம நம்ம எல்லாமே சொல்லுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்க என்னென்னா, இந்த ரவுண்ட் 2 மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தனால தான் அவங்களுக்கு நாட் லெட்டர் வந்திருக்கு, டிக்ளைன் பண்ண வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது டாப் கல்லூரி மகாலிங்கம், சரிங்களா, அடுத்து சென்ட் ஜோசப், அடுத்து சவிதா, அதுக்கப்புறம் அப்படியே வேல்டெக் மல்டிடெக் அப்படியே வைக்கிறாங்க. ஒரு 160 கட் ஆஃப் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக வைக்கிறாங்க. திரும்பவும் நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்ரீசக்தி எல்என்டி பைபாஸ் 2727 நம்மளுடைய கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ரத்தினம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டே வராங்க. அதாவது 160 ஒரு கட் ஆஃப் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபில் நல்லா கேட்டுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபில் 130க்கு கிடச்ச காலேஜு 160 கிடச்சிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு. அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களிடையே அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மோகம் இருக்குது. அண்ட் ஈஸியும் அப்படி தான். ஸோ இதை நம்பி தான் ரவுண்ட் 3யும் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்க போகிறீங்க, நல்லாவே தெரியும். அண்ட் ப்ளஸ் இன்னொன்று, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எப்படி பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டு டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போய் பார்ப்பீங்க. எப்படிங்கிறது பாருங்கள். இப்போ பார்க்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபில் மெக்கானிக்கலுக்கு இது க்ளோஸ் ஆகிருக்கு, சிவிலுக்கு இது க்ளோஸ் ஆகிருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இது க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, தப்பே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு கோர்சஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸும் ஈஸியும் நம்ப வேண்டாம், ட்ரிபிள் கூட நம்ப வேண்டாம். ஒரு வேளை போன வருஷம் சென்ட் ஜோசப் மாதிரி காலேஜில் ஒரு 130க்கு இப்போது யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, மெக்கானிக்கல் வந்து 113க்கு க்ளோஸ் ஆகிருந்துச்சு சார், நான் 132 எனக்கு கிடைக்காதான்னு கேட்டால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதுவும் பெரிய கல்லூரி, பெரிய கல்லூரினா டயர் 1 டயர் 2 சொல்லக்கூடிய கல்லூரிகளில் மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸு கூட இந்த தடவை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. யாருக்கு கிடச்சா கிடைக்குன்னா, டிக்ளைன் கொடுத்து இந்த ரவுண்டு வராங்க பாருங்கள் அவங்க, இல்லை நாட் லெட்டர் வந்தவங்க, இல்லை அப்படின்னா 142லேருந்து 138க்குள்ளே வாய்ப்பு இருக்குது. அதுவும் சீட் இருக்கான்னு பார்க்கணும் வேக்கன்சி வந்தால். ஏன்னா அந்தளவுக்கு வந்து போட்டி போட்டு நல்ல காலேஜெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காக நல்ல காலேஜ் இல்லை அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நம்பி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, நாட் அலர்ட்டாக தான் வரும், சரிங்களா? ஏன்னா வேக்கன்சி லிஸ்ட்டு வந்துருங்க. வேக்கன்சி லிஸ்ட்டு வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, பெரிய கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல் கோர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்மளும் நம்பி மேலே வைப்போம், சரி ஓகே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்ஸ் எல்லாம் வைக்கிறோம். இது எதை பார்த்து வைப்போம்? நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்க்கு இந்த கல்லூரியில் 135க்கு போன வருஷம் கிடச்சிருக்கு, நான் இப்போ 142 எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்கும்னு நம்பி வைப்போம். நான் அதுதான் சொல்கிறேன், அது கிடையாது. நம்ம போடுற லிஸ்ட்டை பாருங்கள். நம்ம லிஸ்ட்டு நேற்று கூட போட்டோம், சிஎஸ்சிக்கு போட்டோம். அண்ட் ப்ளஸ் டாப் 180+ கல்லூரின்னு சொல்லி வீடியோ போட்டோம். அதெல்லாம் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த லிஸ்ட்டை போய் பாருங்கள். அந்த லிஸ்ட்டுக்கு கல்லூரி வேக்கன்சி பொசிஷனோடு போட்டோம், அதாவது இந்த எல்லாம் சீட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்டுக்கு கல்லூரி அனைத்துமே நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் பார்க்குறீங்கன்னா, உங்கள் ஊரில் இப்போ சென்னை ஜோன் பார்க்குறீங்கன்னா, சென்னையில் எல்லா காலேஜுமே வைக்க ட்ரை பண்ணுங்கள். சாய்ஸஸை நிறைய பண்ணுங்கள். ஒரு 200லேருந்து 250க்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு சத்தியமாக சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயரோட இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து 10 to 20 to 25 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10 கட் ஆஃபு அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20லேருந்து 25 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஒரு மெக்கானிக்கல் சிவில் எடுத்திங்கன்னா 10 கட் ஆஃப் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல காலேஜ் எடுக்கிறது கூட மெக்கானிக்கல் சிவில் கிடைக்காம கூட போகுது. ஸோ அதனால் தயவு செய்து அந்த மனசில் வச்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பாருங்கள், அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? ப்ரீவியஸ் இயரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 20லேருந்து 25 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி பார்க்குற மாதிரி தான் 20லேருந்து 25 கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வேளை போன வருஷம் 145 கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு 20-25 கம்பேர் பண்ணுங்கள். சாரி, 135 கிடச்சிருச்சுன்னா ஒரு 20-25 கம்பேர் பண்ணுங்கள். 155க்கு தான் கிடைக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை போன வருஷம் 115 கிடச்சிருக்குன்னு வைங்களேன், இந்த வருஷம் இருக்கிறவனுக்கு ஒரு 135 140 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதான் ஒரு பையன் கேட்டான், 113ங்க சார், எனக்கு 132க்கு மெக்கானிக்கல் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனால் பெரிய கல்லூரியில் இப்போ ஒரு 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 காம்படிஷன் ஆகிருக்கு. அதனால தான் பெரிய கல்லூரினா டயர் 1 டயர் 2வில் மெக்கானிக்கல் சிவில் ஒரு காம்படிஷன் ஆகிருக்கு. அதனால தான் எதாக இருந்தாலுமே வேக்கன்சி பொசிஷன் வந்தால் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பதிலாக வேக்கன்சி லிஸ்ட் ஆகஸ்ட் 23ஆம் வரும் இல்லையா, அதை வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். யாரோ கேட்ட மாதிரி ஓசியில் வந்து 30 சீட் இருக்குது சார், பிசியில் வந்து 32 சீட் இருக்குது சார், அதனால எனக்கு வச்சேன், அப்போவும் எனக்கு சாய்ஸஸ்க்கு அப்போவும் எனக்கு சீட் கிடைக்கல, அப்படி பார்க்கக்கூடாது.
உங்கள் முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கிறது முக்கியம். அதனால தான் ஒவ்வொரு ரவுண்டுலேயும் வரும்போது எவ்வளோ பிசி இருக்காங்க, எவ்வளோ எம்பிசி இருக்காங்க, எவ்வளோ எஸ்சி இருக்காங்க, எவ்வளோ எஸ்சி இருக்காங்க, எவ்வளோ எஸ்டி இருக்காங்கன்னு பேசுகிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓசியில் சீட் இல்லைன்னா உங்கள் கம்யூனிட்டியில் தான் சீட் எங்கே இருக்குதுன்னு காட்டும். அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்கள் முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பாருங்கள், தப்பு இல்லை. பட் ஆனால் அதை பார்த்துக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்துட்டு அதை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. கிடச்சிருக்கு, ஓகே, அதையும் நம்ம ஆப்ஷனில் வைப்போம். அதுக்கு கீழே இருக்க காலேஜும் வைங்க. இப்போ உதாரணத்துக்கு 115க்கே கிடச்சிருக்கு அப்படின்னாலும் நம்பி வைங்க. அதை விட கம்மியாகவும் பாருங்கள். இப்போ நான் 135ன்னு வைங்களேன், 115க்கு எனக்கு கிடச்சிருக்கு ஏதோ ஒரு கோர்ஸ்ன்னு வைங்களேன், நான் 115 வைக்கணும், 105 கிடச்சிருக்குள்ள அதுவும் வைங்க, கீழே வைங்க. கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, கீழே 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 பாருங்கள். காலேஜஸ் அலர்ட் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்குது இப்போது. ஸோ அதனால் சாய்ஸஸை நிறைய கொடுங்க. முக்கியமாக இந்த 130லேருந்து 77.5 இருக்கிறவங்க சாய்ஸஸை கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நாட் அலர்ட்டர் தான் வரும். நாட் அலர்ட்டர் வந்தால் அடுத்த ரவுண்டு கிடையாது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோ எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கோ தான் போகணும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போனால் இது கூட இருக்காது. ஒரு வாய்ப்பு, நம்ம கடைசி வாய்ப்பு, ஏதோ நம்ம கம்மி கட் ஆஃப் எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வாய்ப்பை கரெக்டாக தக்க வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது இந்த ரவுண்டில், நம்ம கம்மி கட் ஆஃப் தான், கடைசி ரவுண்டு தான் வந்திருக்கோம். ஆனால் நல்ல காலேஜில் இன்னுமே சீட் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய வாதம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நம்ப வேண்டாம். அப்படி கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரியே 135 இருந்தீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 135 கட் ஆஃபாக இருந்தீங்கன்னா போன வருஷம் 135 155க்கு க்ளோஸ் ஆகிருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, நான் வந்து கட் ஆஃப் 115, போன வருஷம் 115க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 115 க்ளோஸ் ஆகிருக்கு, அது வைக்கலாம். ஒரு 105 க்ளோஸ் ஆகிருக்கு, அதை வைக்கலாம். போன வருஷம் 125 க்ளோஸராக வரும்போது உங்கள் 135 கட் ஆஃப்க்கு, நான் 135 கட் ஆஃப் 130 ஒரு 125 வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஆனால் வைக்கணும் மேலே வச்சுக்கோங்க, கீழே அப்படியே லைனாக வாங்க. 115 105 அப்படியே வச்சுட்டே வாங்க, அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வச்சுட்டே வாங்க. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னையும் கேட்டால் பெஸ்ட்டு வேக்கன்சிஸ் டூ பார்த்துட்டு உங்கள் முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 130 அப்படின்னு எடுத்துக்கிட்டினாலே ஒரு கட் ஆஃப்லேயே 1000 பேர் 2000 பேர் இருக்கான், 130லேயே 1000 பேர் இருக்கான். அப்போ உங்கள் கூட போட்டிக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதா சொன்னேன், நம்பலாமா அப்படின்னு கேட்டால் நம்ப வேண்டாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கணிச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு மேஜர் ஃபேக்டர் ஃபார் ரவுண்ட் 2. அவங்களுக்கு வந்து நாட் அலர்ட்டர் வந்த காரணமும் டிக்ளைன் கொடுக்க வேண்டிய நிலைமை அதனால தான் உங்களுக்கு வந்தது. நீங்கள் வேணால் ரவுண்ட் 2 கிட்டே கேட்டு பாருங்கள். நான் ப்ரீவியஸ் இயர் பார்த்து தான் பண்ணேன். ஆனால் ப்ரீவியஸ் இயருக்கு சென்ட் ஜோசப் மாதிரி காலேஜில் ட்ரிபிள் எல்லாம் 150 145 கிடச்சிருக்கு, ஆனால் இந்த 160 கூட கிடைக்கல அப்படின்னு புலம்புவாங்க. நல்லா கேட்கும். ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் அவ்வளோ டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் கிடையாது, ஒரு 10லேருந்து 15 கட் ஆஃப் தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி ஈசின்னு போயிட்டிங்கன்னா 20லேருந்து 25 கட் ஆஃப் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மைல்டாக யோசிச்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு நடமுடிக்கிறவங்களுக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அதை பாருங்கள். இன்றைக்கி வந்து இசி ட்ரிபிள் சர்க்யூட் பிரான்ச்சஸ் போடுவேன், என்னென்ன கல்லூரிகள் கிடைக்கும்னு நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதுங்க. சப்ஸ்கிரைப் இருக்கட்டும். ஏன் நான் சொல்கிறேன்னு இப்போ புரியாது. நம்ம செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாம் வரும். சரியா? அதனால் பொறுத்து இருந்து பாருங்கள். தேங்க்யூ.